முதல்ல திரு பாலச்சந்திரன் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். திரைப்படங்களில் சாதி அரசியல் பேசப்படுது. அது சமூக நீதி கண்ணோட்டத்தோடு இருக்குதா, இல்லை சண்டை சச்சரவை உருவாக்கக்கூடிய உள்நோக்கத்தோடு இருக்குதா? இந்த ரெண்டு கேள்வியும் நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இன்னைக்கு திரைப்படங்களில் பேசப்படுகின்ற அரசியல் யதார்த்தத்தை வெளிப்படுத்துவதனாலேயே மோதலுக்கு வழிவகுக்கிறது என்று கூட சிலர் எண்ணுகிறார்கள். இதுக்கு முன்னாலேயும் ஜாதி பெயரில் வந்து இப்போ சில பேர் கேட்குறாங்க, இதுக்கு முன்னாடி ஜாதி பெயர்லாம் வந்து திரைப்படங்கள் வந்ததே, அந்நேரம்லாம் யாரும் எதுக்காதவங்க இப்போ இந்த மாதிரியான திரைப்படங்கள் வரும்பொழுது மட்டும் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்ற ஆவேசத்தை காட்டும் படங்களை மட்டும் எதிர்ப்பதில் என்ன நியாயம் இருக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி வந்த ஜாதி பெயர் வைத்த திரைப்படங்களுக்கும் இப்பொழுது வருகின்ற திரைப்படங்களுக்கும் அடிப்படையில் ஒரு வேறுபாடு இருக்கு. உதாரணமா தேவர் மகன் வந்து ஒரு ஜாதியை சேர்ந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்த 2 பேருக்குள்ள உள்ள சண்டையை பற்றி காட்டுச்சு. அண்ணன் தம்பி கடையில் உள்ள சண்டை, அதனால வந்த விளைவுகள். அதே மாதிரி தான் சின்ன கவுண்டரும், அவருடைய அக்கா சின்ன கவுண்டருடைய மைத்துனர் வந்து இவர் மேல உள்ள தனிப்பட்ட விரோதத்தை வளர்த்துக்கிட்டு அதனால என்ன நடந்துச்சு அப்படின்னு காட்டுது. ஆனா இன்னைக்கு வர்ற இந்த திரைப்படங்கள் 2 குழுமங்களுக்கு இடையே இருக்கின்ற போராட்டங்களை முடிந்த அளவிற்கு யதார்த்தமாக சித்தரிக்க முயல்கிறார்கள். அப்படி சித்தரிக்க முயலும் போது ஒரு சாராருக்கு சாதகமாக இவங்க பேசுறாங்க அப்படிங்கிற விமர்சனம் எழுகின்றது. சமூக பொருளாதார வலிமை பெற்ற குழுமங்கள் உடனடியாக இதை தங்களுக்கு எதிர்ப்பானதாகவும் நடுநிலைமை அற்றதாகவும் கருதுகிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. இன்னொரு உண்மை என்னன்னா, 2 குழுமத்துக்கு நடுவுலையும் வந்து எதிர்ப்பு உணர்வு உள்ளவங்களும் உண்டு, சமரச உணர்வு உள்ளவங்களும் உண்டு. இந்த எதிர்ப்பு உணர்வு இல்லாம சமரச உணர்வு உள்ளவங்களை அழுத்தம் திருத்தமாக காண்பிக்கப்படுவதில்லை அப்படிங்கிறதும் உண்மைதான். இது குற்றச்சாட்டு மட்டுமல்ல, இது உண்மை கூட. ஓரளவுக்கு காட்டுகிறார்கள். ஒரு சில திரைப்படங்கள்ல வந்து உதாரணமா தனுஷ் நடிச்ச ஒரு திரைப்படத்துல அவர் மேல வந்து விரோதப்பட்டு ஒரு குடும்பம் வந்து அவருடைய குடும்பத்தை தாக்க வரும் பொழுது அந்த குடும்பத்தை சேர்ந்து இன்னொருத்தரே சொல்லுவார், எப்பா உன்னுடைய குடும்ப சண்டையை இங்க நம்ம இனச்சண்டை ஆக்காத, அப்புறம் நாங்க ஒதுங்கி போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு எச்சரிக்கை கொடுப்பார். இப்படிப்பட்ட எச்சரிக்கைகள் கொடுப்பவரும் நடுநிலைமை உள்ளவர்களுமாக இருக்கின்றார்கள்ங்கிறதையும் காண்பிக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் மிக அதிகமான அளவு ஒரு சாராருக்கு சார்ந்துதான் இந்த திரைப்படங்கள் இருக்கின்றன அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கிறது. இது ஒரு குற்றச்சாட்டு. ஆனால் அதே சமயம் இன்னொன்னு யாரால மறுக்க முடியும்? யாருக்கு சார்ந்து இருக்கின்றது, அதிகமாக சார்ந்து இருக்கின்றது என்று பேசப்படுகிறதோ அந்த குழுமம் இதுவரை ஜாதி என்ற கொடுமை துவங்கியதிலிருந்து எத்தனை கொடுமைகளை சந்தித்திருக்கிறார்கள். அந்த கொடுமைகள் இன்று சித்தரிக்கப்படும் பொழுது, விவரிக்கப்படும் பொழுது ஏற்கனவே சமூக பொருளாதார மட்டத்தில் வசதியாக இருந்தவர்களுக்கு பொறுக்க முடிவதில்லை. பலருக்கு, எல்லோருக்கும் இல்லை, பொறுக்க முடிவதில்லை என்பது உண்மைதான். எனவே இப்படிப்பட்ட திரைப்படங்கள் யதார்த்தங்களை வெளிப்படுத்துவதன் மூலம், பல யதார்த்தங்களை, சரியாக சொல்வது என்றால் எல்லா யதார்த்தங்களையும் இல்லை, பல யதார்த்தங்களை வெளிப்படுத்துவதன் மூலம் சமுதாயத்தில் உள்ளே இருக்கின்ற அழுக்குகளை வெளியில் கொண்டு வருகிறார்கள். அதனால் மன உறுத்தல் பெறுபவர்கள் இதை தாக்கி பேசுபவர்களாக இருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. இல்லை, ஒரு விஷயம் சொன்னீங்க. இப்போ தேவர் மகனாகட்டும், சின்ன கவுண்டராகட்டும், எஜமான் கூட பலரும் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு பங்காளி சண்டையை தான் நிறுத்துவாங்க, மற்ற சமூகத்தை சாதிகளை வந்து இகழ்ந்து பேசக்கூடிய படங்கள் இல்லை, அந்த படத்தை இந்த படத்தை எப்படி ஒப்பிட முடியும் அப்படின்னு வேறு விதமாக அதுக்கு ஒரு பார்வை வைக்கிறாங்கல்ல. அப்போ இந்த இடைநிலை சாதிகளுக்கான அந்த தற்பெருமைகளை ஊதி ஊதி வளர்க்குறாங்க. இப்போ குறிப்பாக தேவர் மகன் படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடல்கள்லாம் ஒரு தென் தமிழ்நாட்டில் ஒரு தேசிய கீதம் மாதிரி முன்வைக்கப்படுது. அது அடுத்த படிநிலையில் இருக்கக்கூடிய இல்லை பட்டியலினத்தின் மீதான ஒரு தாக்குதலை தூண்டுவதற்கான ஒரு 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 தூண்டுகோலாக மாறிடுது. அப்போ நீங்கள் படத்தில் அப்படி எடுக்கலைன்னாலும் உங்களுக்கான அந்த சுயசாதி பெருமையை தூண்டி விடுவதே வந்து ஒரு பெரிய ஒரு தவறான ஒரு நிலை இல்லையா? அதை அந்த படங்கள் செய்திருக்கு, அதை யாரும் கண்டுக்காமல் இருக்கிறாங்களேன்னு கேட்குறாங்க. அந்த வாதத்தை எப்படி பார்க்குறீங்க திரு பாலச்சந்திரன்? சரி, பழத்தை நறுக்கிறதுக்குன்னு ஒருத்தர் வீட்டில் கத்தியை கொண்டு வந்து கொடுத்தாருன்னா, அதை வச்சு வைத்த ஒருத்தர் குத்துனாருன்னா கத்தியை கொண்டு வந்து ஒரு மேலே எப்படி குறை சொல்ல முடியும்? உதாரணம், அந்த பாடல் வந்து எந்த அடிப்படையில் வந்து அந்த பாடல் இந்த காட்சியில் நான் பார்த்துருக்கேன். ஏறக்குறைய 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம். அதில் வந்து என்ன சொல்ல வந்தாங்க, இந்த பெரிய தேவர் வந்து சின்ன தேவரோட ஒப்பிடும் பொழுது அவர் வந்து ரொம்ப பெரிய மனுஷனா, சமுதாயத்தில் நியூட்ரலாக இருக்கிறவரா, எல்லாருக்கும் நல்லவரா இருக்கிற ஒரு மனுஷன், அதனால அவரை நாங்கள் போற்றி போடுறோங்கிற அர்த்தத்தில்
அந்த பாடல் வந்து வந்தது. ஆனா அந்த பாடல் வந்து வேற மாதிரி இன்டர்பிரட் பண்ணி இந்த ஜாதி சங்கத்துல இதுல எல்லாம் போடுறாங்க. அப்படிங்கும்போது இது ரொம்ப துரதிருஷ்டவசமானது, மிஸ் இன்டர்பிரேஷன். ஆனா அது நடக்குது. அப்ப படம் எடுக்கிறவங்க அதையும் மனசுல வச்சிருக்கணும். இன் ஆன்டிசிபேஷன் இந்த மாதிரியான ஒரு இதை போற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம்னு சொன்னா, நான் அந்த மாதிரி நீங்க சொல்றவங்க கூட நான் ஒத்துக்கிறேன். படம் எடுக்கிறவங்க வந்து ரொம்ப புத்திசாலிங்க. அவங்களுக்கு சமுதாயத்தில் நடக்கிறது என்னன்னு தெரியும். அப்ப இந்த பாடல் வந்து வேறு விதமான கோணத்தில் பயன்படுத்தப்படும் அப்படிங்கறத மனசுல வச்சு அவங்க எடுத்திருந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஃபீலிங். இல்லை, இன்னைக்கு வரைக்கும் கமலஹாசனும் வாலி இறந்துட்டாரு, இருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அந்த பாடலுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையும் தான் இருந்துகிட்டு இருக்கு. ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம் திரு பாலச்சந்திரன்.